சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிக்கன், தக்காளி, வெங்காயம், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய் தூள், உப்பு, சிக்கன் குழம்பு மிளகாய் தூள், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், மராத்தி மொட்டு, கல்பாசி. இப்போ தேவையான பொருட்கள் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் எப்படி குக் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு குக் பண்ணவே ஆரம்பிச்சிடலாமா? கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் போடுறோம். பிரியாணி இலை, லவங்கம், பட்டை, அன்னாச்சி, கல்பாசி, அன்னாசி. கரண்டி எடுத்துக்கலாமா? அந்த கரண்டி எடுத்துக்கலாம்ப்பா. இதெல்லாம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வெங்காயம் எடுத்துருக்கோம். ஆமா. இப்போ ஓரளவுக்கு பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெங்காயம் போடணும். இந்த கிரேவில நீங்க என்ன வந்து ஸ்பெஷலா சேர்க்க போறீங்க? அதாவது யூஷுவல் கிரேவி இல்லாம உங்களோட எப்போது வீட்ல பண்ற மாதிரி தான் பண்றேன். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சேர்க்கல. இந்த கான்டெஸ்டுக்காகலாம் எதுவும் நான் வீட்ல பண்ற மாதிரி தான் பண்றேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் கூட பொரியணும். எல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம வந்து சோம்பு போடுவோமே, இதுக்கு நமக்கு சோம்பு தேவை. சோம்பு நான் போட மாட்டேன். ஏன்? நான் அது வந்து அந்த வாசனை பசங்க பிடிக்காது, சோம்பு வாசனை. அது சேர்க்க மாட்டேன். ஓகே. மட்டன் குழம்புக்கு தான் அரைச்சி தேங்காய் வச்சு அரைச்சி ஊற்றுவோம். குழம்புக்கு அரைச்சி ஊற்றலாம். இதுக்கு நான் எதுவும் சேர்க்க மாட்டேன். சோம்பு வேண்டாம், பசங்களுக்கு பிடிக்காதனால இங்கேயும் நம்ம சேர்க்கல. ஓகே. தேவையான வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஏதாவது உப்பு ஆட் பண்ண போறோமா? உப்பு, சால்ட் போடணும். ஓகே. ஸ்பூன் இருக்கு, எப்போ தேவையோ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக. ஆமா, வதங்கிறதுக்காக. நல்லா வெங்காயம் வதங்கணும். அண்ட் சிக்கன் கிரேவி அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒன்னா குழம்புக்கு இல்லை வந்து ஏதாவது நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுப்போம். இந்த சப்பாத்திக்கு, தோசை, இட்லி அந்த மாதிரி எதுக்குனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இல்லை சாதத்துக்கு வேணும், சாதத்துக்கு கூட பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். ஆமாம். நல்ல வாசனை வருது, வெங்காயம் வதங்குற வாசனை. உப்பு போட்டதால எந்த ஒரு ஃப்ளேவரும் சட்டுன்னு வெளியில வரும். இது ஏதாவது நம்ம அரைக்கிற வேலை இருக்காப்பா? இல்லை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளியா இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்டா? ஓகே. ஸோ என்ன நிறைய போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அது வந்து அடிப்பிடிக்கும் அப்படிம்பாங்க. இங்கே அடிப்பிடிக்க வாய்ப்பே இல்லை, எண்ணெய் நிறைய இருக்கு. போடலாங்களா? ஓகே. ஆட் பண்ணலாம். சிக்கன் பண்ணுறோங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கணும்னு நம்ம ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது. எப்பவுமே பாத்தீங்கன்னா தக்காளிக்கு அப்புறம் தக்காளி போடுறதுக்கு அப்புறமா தான் மூடி வைப்போம். தக்காளி போட்டு நல்லா மூடி வச்சிருவோமா, அது நல்லா வதங்கணும், மசியணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். தக்காளி போட்டுடலாங்களா? ஓகே. ஏன்னா தக்காளி வெங்காயத்தை விட அதிகமாக டைம் எடுக்கும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணலாம்.
தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம எதாவது ஆட் பண்ண போகிறோமா? உப்பு கொஞ்சம் வதங்குது. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா தக்காளி வதங்கணும். தக்காளி இன்னும் அப்படியே தான் இருக்கு. இல்லைப்பா, ஓரளவுக்கு வதங்கிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். ஆமாம், ஏன்னா நம்ம மேஷ் பண்ணால் அது ஆகுது. இந்த அளவுக்கு நமக்கு குக் ஆகிருக்கு. இப்போ அடுத்து என்ன இன்க்ரீடியன்ட் போட போகிறோம்ப்பா? இதில் சிக்கனா இல்லை சிக்கன் தான் போட போகிறோமா? சிக்கன் போட்டுட்டு தான் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோமா? ஆமாம். ஸோ எண்ணெய் நம்ம போட்ட எண்ணெய் இன்னும் அப்படியே தெரியுது. ஸோ இந்த எண்ணெய் நமக்கு அப்சர்வ் ஆகணுமா இல்லை கொஞ்சம் குக் ஆனால் அது போக போக செய்தாயிரும். ஆமாம், மசாலா எல்லாம் போடவும் இதாயிரும். ஆஹா, ஹெவியான ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது ஒரு ரெசிபி ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். 1/2 hour எபிசோடில் தக்காளி வதங்கிறதுக்கே ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுது. அந்த தக்காளி கொஞ்சம் நல்ல பழமாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம். ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. சிக்கன் போடலாமா? போடலாம். சிக்கன் போட்டோம். சிக்கனில் அந்த மசாலா ஃப்ளேவர் இறங்கி ஒரு குக்கார ஃபீல் வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சிக்கனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த சிக்கன் அண்ட் மசாலா குக்கார ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வேகுனதுக்கப்புறம் மசாலா. இப்போ மூடி வைக்கலாமா? வேகட்டுமா? கொஞ்சம் 5 நிமிஷம். ஃபைன். ஒரு 5 minutes அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா சிக்கனை நம்ம ராவாக போட்டிருக்கோங்கிறதுனால குக் ஆகணும். அது கொஞ்சம் அந்த ரா தன்மையை விட்டு வெளியில் வரும்போது பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ முதல்ல குக் ஆகிருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் ஆட் பண்ணலாம். பாருங்கப்பா, போதுமா குக் ஆனது? இது சிக்கன் பொடின்னு தெரியல. வாசனை பார்த்தா தெரியுது. இதுதான் சிக்கன் மசாலா. அது வரமிளகா. கலரை பார்த்தாலே தெரியுது. வரமிளகாவை மூக்கு பக்கத்தில் கொண்டு போகவே முடியாது. ஓகே, ஆட் பண்ணலாமா? உங்களுக்கு ட்ரை ஸ்பூன் இதாக இருக்கு பாருங்க. எல்லாமே போட்டோம். ஓகே, மிளகாத்தூள் கொஞ்சமா. சிக்கன் குழம்பு மிளகாத்தூளை தொடர்ந்து வரமிளகாத்தூள். அப்பாடா, அப்போதான் நாங்கள் குக் பண்ணுறோம். எனக்கு இந்த காரத்தை பார்த்தா தான் ஒரு குக்கிங் ஃபீலே வருது. சரி, இது மாதிரி வந்து நீங்கள் நிறைய அவங்க தென்காசியில் ஃபேமஸான ரெசிபிலாம் இருக்கும்ல, என்னெல்லாம் சிக்கனில் செய்வாங்க, இல்லை தென்காசி போனாலே இதை நாங்கள் போய் சாப்பிடுவோம் அங்கே ஃபேமஸ் அப்படின்னா என்ன? சிக்கன் தான். சிக்கன் தானா? சிக்கனில் என்ன ரெசிபி? சிக்கனில் குழம்பு செய்வோம். அவ்வளோதான். குழம்பு செய்வோம், கிரேவி. அவ்வளோதான். அவ்வளோதான். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த பரோட்டா மாதிரி இல்லை பிரியாணி மாதிரி அப்படிலாம் எதுவும் கிடையாது? இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஓகே. அந்த தென்காசியில் நான் ஒரு கோயில் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு கல் வந்து எந்த ஒரு பிடிமானமே இல்லாமல் அங்கே ஒரு கோயிலில் நிற்கும் அப்படின்னு. அது உண்மையா? நீங்கள் போயிருக்கீங்களா அந்த கோயிலுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் போனது இல்லை. ஆமாம், ஊர் சைடு நிறையா இருக்கும் அந்த மாதிரி. நிறையா இருக்குல்ல? இருக்கும். ஆமாம். ஓகே, உப்பு போடணும். உப்பு செக் பண்ண போகிறீங்களா? ஆமாம், போட்டுக்கலாம். அந்த தண்ணி வேணும்னாலும் ஜெக்கில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ அப்படியே வந்து உப்பு எவ்வளோ தேவையோ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேம் தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணுவாங்க. வேணா செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஓ ஓகே. தண்ணி தேவைப்படாதா? தேவை கொஞ்சம் ஊற்றணும். தண்ணி இதோ கலந்துட்டு இது இப்படியே விட்டோம்னா இது ஒரு ட்ரை சுக்கா மாதிரி ஆயிடும். ஆமாம், அது வேற ஃபீல் இருக்கும். பட் நம்ம கிரேவி சொல்லியிருக்கோம். ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், ஓகே. அப்படியே கூட ஆட் பண்ணுங்க. போதுமா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே. செக் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. உப்பும் சரி தண்ணியும் சரி ரொம்ப அளவாக ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ கலரை பார்த்தாலே காரசாரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிக்கன் தானே. சிக்கன் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காரத்தை அப்சர்வ் பண்ணும். பட் நிறையா காரம் போட்டிருந்தோம் அப்படின்னா கஷ்டம். இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்குல்லப்பா? உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சூப்பராக நம்ம குக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பாக்கி இருக்குது. என்னென்னா கார்னிஷ் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ கொத்தமல்லி கருவேப்பிலையை மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபி முடிஞ்சிடுச்சு நமக்கு இல்லையா? ஓகே. ஸோ நல்லா குக்கார டைமிங் நம்ம கொடுத்துருவோம். அதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு பிளேட் கப் இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். பார்க்கலாமா? நீங்கள் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் டிஷ்யூ வேணும்னா இங்கே வைக்கிறேன். சிக்கன் வெந்திருக்குமா? வெந்துருச்சா செக் பண்ணுங்க. வெந்திருக்கா? இன்னும் கொஞ்சம். சிக்கனும் இன்னும் வேகலை, கொஞ்சம் வேகணும். அந்த காரம் நமக்கு இப்படி தான் இருக்கும். காரம் ஆமாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கலர் கம்மி ஆகும். ஆனால் அவங்க வந்து இந்த கெட்டித்தன்மையாக இருக்கட்டும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுமா? மூடி வைக்கலாமா? இல்லை அப்படியே இருக்கட்டும்? அப்படி இருக்கட்டும். அப்படி இருக்கும். அப்போ கொஞ்சம் ஹை பண்ணட்டுமா? ஓகே. ஸோ மறுபடியும் அதே தான். நமக்கு குக் ஆகலை, இன்னும் குக் ஆகிடுச்சு அப்படின்னா எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. எடுத்து வைக்கும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும்தான் பேலன்ஸாக இருக்குது. இப்போ போட்டுடலாம். போடலாமா? ஆட் பண்ணுங்க. பண்ணிடலாமா? பண்ணலாமா? போதுமா? போதும். ஓகே. இப்போ நம்ம குக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெயில் பட்டை, கிராம்பு,
பிரிஞ்சி இலை, ஏலக்காய், மராத்தி மொட்டு, கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டோம். அண்ட் அதை தொடர்ந்து இஞ்சி பூண்டு விழுதை தொடர்ந்து தக்காளியை தொடர்ந்து சிக்கனை போட்டுட்டோம். சிக்கனை போட்டதுக்கு அப்புறம் சிக்கன் கொஞ்சம் குக் ஆக விட்டோம். ஸோ சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பவுடர்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஒன்று வரமிளகாய் தூள், இன்னொன்று சிக்கன் குழம்பு மிளகாய் தூள். இது ரெண்டுத்தையும் தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். சிக்கன் அதுக்கப்புறம் நம்ம போட்ட பவுடர்ஸ், இந்த ராஸ் ஃப்ளேவர் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரும்போது ஃபஸ்ட்டு உப்பை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் தூவி இறக்கிடலாம். அண்ட் கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். ஸோ இப்படி தான் நாங்கள் செஞ்சோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவின்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் இப்போவே அது ட்ரையாக இருக்குது. அண்ட் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே ஃபைன், இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் செம்ம சூடாக இருக்குது. கட் பண்ணவும் முடியல, தொடவும் முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது சிக்கன். சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. கூடவே சிக்கனில் வந்து நம்ம போட்ட ஸ்பைசஸ்ஸு, இந்த கிரேவிக்கான விஷயங்கள் ரொம்ப நல்லா இறங்கியிருக்கு. மற்றபடி காரமாக எனக்கு தெரியல. எனக்கு ஓகே, இந்த காரம் எனக்கு தேவைப்படும் மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாதாரணமாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு ட்ரை, நம்ம எப்போவுமே நம்ம ஷெஃப் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இதை நல்லா நம்ம ட்ரை ஆக்கியிருந்தோம் அப்படின்னா, சுக்காக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருந்தோம் அப்படின்னா வேற லெவலாக இருந்திருக்கும். ஸோ கிரேவியை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் மற்ற விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருக்குது. கிரேவி தேவை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி வந்துடும். அண்ட் மற்றதெல்லாம் நம்ம ஷெஃப் கிட்ட விட்டுருவோம். இப்போ டேஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காரம், உப்பு, புளி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.